தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர், ஊருக்குள் செல்லாத அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். கூடுதல் தகவல்களை ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். ஊருக்குள் வராத பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் உள்பட அனைத்து பகுதிகளிலும் இருந்து வரும் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாமல் பயணிகளை வெளியே உள்ள புதுக்குடி மெயின் ரோட்டில் இறக்கிவிட்டு செல்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் அனைத்து பேருந்துகளும் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனாலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாமல் நேர் வழியாக சென்றுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைவர் எல்லாம் பகவத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்வதில்லை என்று புகார் தெரிவித்தனர். இதனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியது என்பதால் குற்றச்சாட்டு கூறினார்கள். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லை பகுதியான சேதுங்கநல்லூரில் சோதனை சாவடியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் எல்லாம் பகவத் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாமல் மெயின் ரோட்டில் வந்த அனைத்து பேருந்துகளுக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 6 பேருந்துகளுக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடியாக உத்தரவிட்டார். தொடர்ந்து இதுபோல மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.